Hello friends, welcome back to Melina Kitchen. Today Melina Kitchenல ஒரு காரசாரமான ரோசாப்பூ சட்னி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கோங்க. அது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பேன்ல 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் தான் இந்த சட்னிக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா வெடித்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை, அது கூடவே 6லேருந்து 7 பல்லு பூண்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து ஓரளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரோசாப்பூ சட்னி. இந்த சட்னியை இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம், அப்புறம் தயிர் சாதம் இப்படி சொல்லிகிட்டே போகலாம். எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மெலினா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.